வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாப்பாவோட ஆனுவல் டே ப்ரோக்ராம் பார்க்கலாமா? ஸோ பாப்பாவோட ஆனுவல் டே ப்ரோக்ராம் வந்து ஈவினிங் தான் நடந்துச்சு. ஒரு 5:30க்கு ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு 6 o'clock தான் போயிருந்தேன். வெல்கம் அட்ரஸ்லேயும் பாப்பா இருந்திருந்தா. ஸோ அதை மட்டும் பார்க்க முடியல. சரின்ட்டு போய் உட்காந்தோடனே கிரவுண்ட் வந்து அவங்க கிரவுண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல லைட்டிங்ஸ்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ்லாம் பிள்ளைங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ரேஸில் வந்துட்டு செகண்ட் வந்திருந்தா. ஸோ அதுவும் ப்ரைஸ்லாம் ஃபஸ்ட்டே வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஐசிஎஸ்சி சிலபஸ்ஸு. ஸோ அதனால் வந்துட்டு போன இயர் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த 163 பிள்ளைங்களையும் ஸ்டேஜில் ஏற்றிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க ஆடுறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு பாப்பாவும் சூப்பராக ஆடியிருந்தா. எல்லோ கலரில் கவுன் போட்டு பாப்பா ஆடிருப்பா. அடுத்த அதாவது டான்ஸ் முடித்த கையோடு பாப்பாவுக்கு வந்து அடுத்த சிலம்பத்தில் வந்து பாப்பாவும் அங்கே ஸ்கூல் பிடி சாரும் வந்துட்டு 2 பேர் மட்டும்தான் சுற்றுனாங்க. ஸோ அது வந்து எனக்கு அவள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பிடி சார் அந்த லெவலில் இருக்கிறவரோட சுற்றும் போது எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரை விட நல்லா உண்மையாலுமே சொல்கிறேன், இது மாதிரி நான் ஒரு ஆனுவல் டே வந்து நான் பார்த்ததில்ல. ஸோ நானும் பார்த்துருக்கேன். இவ்வளோ வந்து அப்படியே ஜாலியாக நல்லா ஒரு எல்லாருக்குமே அவ்வளோ குஷிப்படுத்துகிற மாதிரிலாம் வச்சு நான் பார்த்ததில்ல. ஸோ இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீடியோஸ் தான் என்னால் எடுக்கவே முடியல. ஏன்னா வந்து ஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் உட்காந்துருந்தோமா, அதனால் பார்க்கவே முடியல. பாப்பா வந்து சிரிச்சுட்டே ஆடினா. எனக்கு அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சிரித்து அந்த பல்லு வந்து மூடவே இல்லை, ஃபுல்லாக சிரிச்சுட்டே தான் ஆடினா. அழகாக ஆடிச்சுங்க. இது டான்ஸை அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கடைசியாக வந்து டீச்சர்ஸ் டான்ஸு, அப்புறம் ஸ்கூல் பிரின்சிபலோட டான்ஸு, ஃபாதர் தான் அவர். ஸோ ஸ்கூல் பிரின்சிபல் டான்ஸு எல்லாமே இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சின்னவ வந்து தூங்கிட்டா. அவளுக்கு என்னன்னு தெரில, நல்லா தூங்கிட்டா. ஸோ அவளை வச்சுட்டு என்னால் வீடியோவே எடுக்க முடியல. கை ஷேக்காய் எடுக்கவே முடியல. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அவளை பார்க்க முடியாதுன்ட்டு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கையை தூக்கிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை தான் பார்த்துட்டு இருந்தேன். அது கவராச்சா என்னன்னு கூட பார்க்கல. ஏன்னா வந்து ஸ்டேஜில் நேரடியாக பார்க்குறது எப்படி, ஃபோனில் பார்க்குறது எப்படி. ஸோ அதனால் அவளை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து மேம் தரேன் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் சரியாக வீடியோ எடுக்கலை. அதனால தான் உங்களுக்கு வந்து அப்படியே ஷேக்காய் வரும். நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே பின்னாடி இருக்க அந்த எல்இடி தான் செம்மையாக இருந்துச்சு. லைட்டு அப்படியே வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு லைட்டிங் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த முன்னாடி வந்துட்டு அந்த புஸ்வானம் மாதிரி ஒன்று வரும்ல, அது பேர் தெரியல எனக்கு. ஸோ அதை வந்துட்டு ஒரு பையன் அது வரவும் அந்த பையன் வந்து பயப்பில்லை, அங்கேயே நின்றுட்டு ஸ்டேஜ்லேயே நின்றுட்டு புஸ்வானம் கத்திக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. பாப்பாவும் மாஸ்டரும் சுற்றுறாங்க பாருங்கள். பாப்பாவும் பிடி சார் அவங்க. ஸோ எனக்கு என்னமோ பாப்பா தான் எனக்கு நல்லா சுற்றின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஐ திங்க் எனக்கு நான் அம்மாவாக இருக்கிறதுனால எனக்கு எதுவும் தோணுதா என்னன்னு தெரில. ஸோ எனக்கு பாப்பா தான் என்னமோ நல்லா சுற்றின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா தனியாக சுற்றணுன்றதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அப்புறம் மாஸ்டருக்கும் அனுப்பிச்சிட்டேன். மாஸ்டருக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ பாப்பாவும் வந்து நல்லபடியாக ஆனுவல் டே முடிச்சிட்டா. கம்மிங் சண்டே வந்து மேட்ச் வேறு இருக்குது பிஹெச்எல்ல. ஸோ அதுக்கு வேறு போகணும். ஏன்னா ஃபுல்லாக டயர்டு பாப்பாவுக்கு. அவ்வளோவும் பாவம் சின்ன பிள்ளை தானே, அதனால் வந்து ரொம்ப டயர்டு பாப்பாவும். அது பாப்பாவும் எப்படி ப்ரைஸ் வின் பண்ணுறாலோ இல்லையோ, ஆனால் வந்து மேட்ச்சுக்கு அனுப்பிச்சிடணும். ஸோ அதனால் மேட்ச்சுக்கு போயே ஆகணும், சண்டே மேட்ச்சு. ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அதாவது ட்ரெடிஷ்னல் சாங் போட்டு அதாவது பரதநாட்டியம் ட்ரெடிஷ்னல் சாங்னு போட்டுட்டு இதில் வந்துட்டு என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா இந்த கோலாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் டீச்சர்ஸ் டான்ஸ் இருந்துச்சு. ஸோ அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க. டீச்சர்ஸ்லாம் டான்ஸு பயங்கரமாக ஆடிருந்தாங்க. கடைசியாக வந்து கோரியோகிராஃபர் டான்ஸு, அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்கூல் பிரின்சிபல்லாம் டான்ஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும்.
ரொம்ப இது வந்து 2 இயர்ஸில் வந்து 2 இயர்ஸாக நடக்கவே இல்லையா ஸ்கூல் ஆரம்பித்து. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆனுவல் டே. ஸோ அதனால் இப்படி பண்ணியிருந்தாங்களான்னு தெரில. அடுத்தடுத்து நல்லா பண்ணணும், அவ்வளோதான். அந்த கோரியோகிராஃபர்லாம் செம்மையாக டான்ஸ் ஆடிருந்தாங்க. அந்த டான்ஸு பயங்கரமாக இருந்துச்சு, கோரியோகிராஃபர் டான்ஸ்லாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.